செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குடிசை வீடு எரிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் நிவாரண உதவிகளை வழங்கினார். தேவனூர் கிராமத்தைச் சேர்ந்த சுகந்தி அன்பழகன் குடிசை வீட்டில் வசித்து வந்த நிலையில் மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்து முழுவதுமாக சேதமடைந்தது. இதை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுக்கரை கார்த்திகேயன் ஆகியோர் நேரில் சென்று சுகந்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வீடு கட்டுவதற்கான நிவாரணத் தொகை மற்றும் அரிசி, மளிகை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். தருமபுரி அருகே அரசு பேருந்தும் கல்லூரி பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர். தருமபுரியிலிருந்து நாகாவதி அணை நோக்கி சென்ற அரசு நகர பேருந்தும் சின்னம்பள்ளியிலிருந்து மாணவிகளை ஏற்றி வந்த தனியார் மகளிர் கல்லூரி பேருந்தும் நாகாவதி அணை அருகே வளைவில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் பயணிகள் காயமடைந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பக்தர்கள் அவதிப்படுகின்றனர். RO இயந்திரம் பழுதடைந்த நிலையில் குடிநீர் கிடைக்காமல் பக்தர்கள் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்க வேண்டியுள்ளது. திருக்குளத்தில் 3 நாட்களாக இறந்த நிலையில் பாம்பு மிதப்பதால் துர்நாற்றமும் நோய் பரவும் அபாயமும் உள்ளது. அலட்சியமாக செயல்படும் கோவில் நிர்வாகத்தின் மீதும் முறைகேடுகளில் ஈடுபடும் செயல் அலுவலர் மீதும் பல முறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என ஆர்ப்பாட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பயிர் சாகுபடி விளைச்சலை அதிகரிக்க வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயி சக்திவேல் என்பவர் அரசு அதிகாரிகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார். வேளாண் திட்டங்கள் பற்றி விவசாயிகளுக்கு முறையாக சென்றடையவில்லை எனவும் கிராமத்தில் உள்ள அடிமட்ட அரசியல்வாதிக்கு வேளாண் திட்டங்கள் பற்றி தெரிந்து விடுவதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் குறித்து விவசாயிகள் மத்தியில் கொண்டு சேர்க்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தார். துறை அமைச்சர் உள்ள மாவட்டத்திலேயே விடியா திமுக ஆட்சி விவசாயிகளின் விரோத ஆட்சியாக செயல்படுவதாக விவசாயிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்து தராதது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2021 மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணி இந்த மே மாதம்லாம் சுத்தமாக தண்ணி வர மாட்டேனுது. இப்போ இந்த வருஷம் மார்ச்லேருந்தே தண்ணி சுத்தமாக வரல. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அக்கம் பக்கத்துலேயும் போர் போட்டாலும் போரும் எடுக்கலை, வேலை செய்யலை. பொதுவில் வந்திருக்கிற போரு அவங்க சரியான முறையில் ஆக்கிரம்பு பலர் விடாததால் அவங்க சரியாக இது பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தண்ணிக்கு வசதி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். மீனா கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் மேலும் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். தேவனாம்பட்டினத்தில் ஏற்கனவே பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் உப்பனா ஆற்றில் கலக்க பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு கழிவுநீர் கடலில் கலப்பதால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பாதாள சாக்கடை திட்டத்தை எங்கள் ஊர் தேவனாம்பட்டினத்தில் செயல்படுத்துறதுக்காக அரசாங்கம் இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை இப்போது செயல்படுத்த இருக்கிறார்கள். இதனால் ஊர் மக்கள் அனைவரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஆற்றில் பாதாள சாக்கடையை கலப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள்.
தருமபுரி அருகே நாகவதி அணை பகுதியில் உள்ள குறுகிய சாலையை அகலப்படுத்த வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வனசாலை பகுதியில் அரசு பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இப்பகுதியில் உள்ள குறுகிய சாலையால் இதுபோன்று அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் சாலையை அகலப்படுத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் சாலைகள் முறையாக சீரமைக்கப்படாததால் விபத்துக்கள் நிகழ்வது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.